கனிமாவின் கலாட்டாக்கள். ஓ கனிமாஸ் கலாட்டாக்கள். இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்க. மேகம் கருக்குது சிங்கு சிங்கு சிங்குச்சா, மின்னல் தெரிக்குது சிங்கு சிங்கு சிங்குச்சா. அடிக்கிற வெயில் அவனுக்கு இங்க வெந்துகிட்டு இருக்கு, உனக்கு மேகம் கருக்குதா? ஏமா அதம்மு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், வா வந்து உட்காரு. வேற குன்னக்குடியிலேருந்து எப்போ வந்த? நேற்று நைட்டு தான் வந்தேன். என்ன ரெண்டு பேரும் காலையிலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வா தங்கி வா வா. என்னடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். ஏ அளவும் நீ எப்போ வந்த? நேற்று நைட்டு தான் வந்தேன். எதுக்கு நின்றுகிட்டே இருக்க, உட்காரு. என்ன அளமோ குள்ளக்குடியில எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது நீ போறதுக்கு முன்னாடி இப்ப எப்படி இருக்கு? இப்பவும் நல்லா தான் இருக்கு. ஏன் ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும்? கொஞ்சம் சும்மா இருங்க. சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். நல்லா விளையாண்டப்போ. ஏன் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஓடிப்போன சீரியல்ல என்னாச்சு? என்னது ஓடிப்போன சீரியலா? ஆமா, அந்த சீரியல் ஹீரோனி இருக்கல்ல பாத்துமா, அவ அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போயிருவா. அதனாலதான் அந்த சீரியலுக்கு பேரு ஓடிப்போனவர்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சீரியலா? இதெல்லாம் எப்படிதான் பாக்கீங்க? கனிமா இவட்ட சொல்லி வை, சீரியலை பத்தி எதுவும் பேச வேண்டாம்னு. இவெல்லாம் சீரியல் பார்க்காம எப்படி உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரியல. சீரியல் பார்க்கறதுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சீரியல் பார்த்தாதான் நாட்டு நடப்பு என்ன நடக்குன்னு தெரியும், ஊருக்கு சுத்தி என்ன நடக்குன்னு தெரியும். ஆமா, இந்த ஓடிப்போன சீரியலை பார்த்தாதான் ஒரு நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்க போறாங்க. நானு இதுக்கே இப்படி சொல்றியே? இந்த ஓடி போனவ வலிச்சு விழுந்தவன் ஏற்பட்ட சீரியல் இருக்கு தெரியுமா உனக்கு? வலிக்கு விழுந்தவளா? அப்படின்னா இந்த சீரியல்ல ஹீரோயின் அடிக்கடி வலிக்கு விழுந்துட்டு இருப்பாளா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த சீரியல்ல ஹீரோயின் வாழ்க்கையில அடிக்கடி வலிக்கு விடுவா, அதனாலதான் அந்த பேரை வச்சிருக்காங்க. சீரியல்ல எடுக்கிறவங்கள கூட விட்டுருவான், ஆனா உங்களை மாதிரி பார்த்துட்டு கதை பேசுறாங்க தெரியுமா, அவங்களதான் துரத்தி அடிக்கணும். இவ கிடக்கா, நீ சொல்லு. அவ 2 வாரத்துக்கு முன்னாடி பத்தமா ஓடி போனாலே, வீட்டுக்கு திருப்பி வந்துட்டாளா? ஏனமோ குன்னக்குடியில டிவி இல்லையா, அங்க சீரியல்லாம் பார்க்க முடியலையா? அதான் ஏன் கேட்ட, அங்க யாரும் சீரியல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன ஊருன்னே தெரியல. 10 நாள்ல நீ அங்க எப்படிதான் இருந்த? அதான் ஏன் கேட்ட, அங்கெல்லாம் என்னால இருக்கவே முடியல. எப்பண்டா திருப்பி ஊருக்கு ஒரு ஓன்று இருந்துச்சு. சரி அதான் வந்துட்டேன்ல, இப்ப சந்தோஷமா இரு. அது எப்படி சந்தோஷமா இருக்குது? எனக்கு முழு கதையை தெரிஞ்சாதானே சந்தோஷமா இருக்க முடியும். என்ன முழு கதை? எப்ப பார்த்தாலும் அதே கதை தான் ஓடிக்கிட்டு இருக்க போகுது. நீ ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் அதே கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த பாரு, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், என் சீரியலை பத்தி எதுவும் தப்பா பேசாத. பாரு அந்த பத்மா எவ்வளவுதான் ஓடுவா. ஏன் அவன் இன்னும் திருப்பி வரல? அவ போன இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தங்கி திருப்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப வேற அது புதுசா ஒரு பையனை வேற பார்த்துட்டா, அந்த பையனை கரெக்ட் பண்ணதுக்காண்டி பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. அவனை எப்ப கரெக்ட் பண்ணி முடிக்காளோ அப்பந்தான் அவ திருப்பி வீட்டுக்கு வருவா. யார் அந்த பையன்? ஏன் ஓடி போய் ஒரு இடத்துல தங்கியிருந்தால அந்த வீட்டோட அம்மாவோட பையன். அப்படியா? பேர் என்னது? குமாரு. பத்மா குமாரு, பேர் பொறுத்த நல்லா இருக்குல்ல? ஏன் நீ வேணா போய் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க? கனிமா பாடி வர தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கா. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. சங்கி அவளே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கா, தேவையில்லாம எதுக்கு அவட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் நான் எங்க சண்டை போடுவேன்? அவன் சீரியல் நடக்குது சீரியஸா எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இவ கிடக்கா கொடு கனிமா. சரி அவன் இந்த வரல, இது எப்பதான் வருவாளா? அது இன்னைக்கு எபிசோட சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். ஆமா ஆமா பாருங்க, அந்த பத்மாவும் குமாரும் கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்க 2 பேரும் பேர் தான் வைக்க போறாங்க. ஏன் வைக்க கூடாதா? நாங்க 2 பேரும் எவ்வளவு தீவிரமான ஃபேன்ஸ் தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, நான் கூட பரவாயில்ல, இவன் ஒரு சீரியல் விடாம எல்லா சீரியலையும் பார்க்க. இந்த படிக்க விழுந்த சீரியலை என்ற சொன்னதே இவதான். ஆமா, வேற என்னென்ன சீரியல் நீ பார்க்க? இந்த ஓடி போனவ ஒண்ணு, வலிக்கு விழுந்தவ ஒண்ணு,
படிக்காதவள் ஒண்ணு. என்ன மறந்துட்டா? இல்ல 10 நாளா பார்க்கவே இல்லையா? சீக்வன்ஸ்ல வர மாட்டேங்குது. அது சரி, பலிக்கு விழுந்தவ சீரியல் என்னாச்சு? பலிக்கு விழுந்தவ சீரியல்ல பவித்ராக்கு 3வது வாட்டி கல்யாணம் பண்ண போறாளாம். என்னது 3வது கல்யாணமா? ஏன் ஆமா, ஏன் முதல் 2 புருஷனும் சரியில்லை. ஓ 3 தடவை கல்யாணம் பண்ற பொண்ணு நல்ல பொண்ணு, ஆனா மாப்பிள்ளைங்க சரியில்லை அப்படித்தானே? ஏ ஆமா, முத மாப்பிள்ளையும் சரியில்லை, 2வது மாப்பிள்ளையும் சரியில்லை. பாவம் அந்த பொண்ணு என்னதான் பண்ணும்? ஏன் போதும் போதும், இந்த சீரியலை பத்தி பேசுறது நிறுத்திக்கல கொஞ்சம். கனிமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்று விஷயம் பண்ணுவோமா? ஒரு நாள் என்ன பண்ணுவோம், இவளை ஒரு சேர்ல கட்டி வச்சு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லா சீரியலையும் போட்டு காமிக்கணும் இவளுக்கு. ஏன் மேல வழக்கு என்ன இருக்கோ? பின்ன என்ன, நான் பாக்குற எல்லா சீரியலையும் குறை பேசிக்கிட்டே இருக்க. குறையெல்லாம் பேசலாம். அவளுக்கு சீரியல் பார்க்கறது பிடிக்காது, அதுக்கு அவ என்ன பண்ணுவா? அதெல்லாம் விடுங்க. ஆமா, குந்தக்குடியில எங்கேயா சுத்தி பார்த்தீங்களா? ஆமா, சுத்தி பார்த்துட்டாலும் அவங்க அக்கா ஒரு கஞ்ச பிசினாரி, சாப்பாடு போடவே எரிஞ்சு எரிஞ்சுதான் படுக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் ஊரை சுத்தி காமிச்சிட்டாலும் அதுதான் உங்களை பிடிக்கல. எதுக்கு அங்க போறீங்க? நான் எங்க போனேன்? அவர் தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம நாங்க கூட்டிட்டு போயே தீர்வன் அடம்பிடிச்சு கூட்டிட்டு போனாரு. நான் இங்க இத்தனை வருஷமா அவரை சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி கூட என் சாப்பாடை பாராட்டதே கிடையாது. அவங்க அக்கா வந்து அவங்க அவிச்ச முட்டையை வச்சுட்டாலாம். அந்த முட்டையை சாப்பிட்டுட்டு ஆஹா ஓ ஓன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஓ அவிச்ச முட்டைக்கே பாராட்டா? இந்த புருஷனே இப்படிதான். நம்ம பொண்டாட்டி எது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள சொல்லக்கூடாது, அவங்கள ஒருத்தி பெத்து போட்டு நம்ம தலையில கட்டி வச்சாலே அவங்க அம்மாவை சொல்லணும். யாரு உங்க மாமியாரா? ஹலோ, நான் ஏன் மாமியாரை பத்தி மட்டும் பேசல, நம்ம எல்லா மாமியாரை பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை மட்டும் தனியா மாட்டி விட பாக்கீங்களா? யாரு மாட்டி விட பாக்கா? நான் என்னமோ நீங்க பேசுனதெல்லாம் உங்க மாமியார்ட்ட போய் சொல்லி உன்னை கோல் மூட்டை மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. பாத்தியா பாத்தியா, நான் கனிமாவும் தான் இங்க இருக்கா, நான் சொல்லதான் செஞ்சேன். அவ எது சொன்னாலா? நீ தான் பேசுற, அப்ப கண்டிப்பா நீ மாமியார்ட்ட போய் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? இப்படி எல்லாம் பேசிக்கிறதுல நான் உண்மையிலே போய் மாமியார்ட்ட உன்னை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கேன் பாத்துக்க. 2 பேரும் பேசாம இருக்க கொஞ்ச நேரம். எப்பா பார்த்தாலும் நாய் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, இதுல யார் நாய் யார் பூனை? எக்கனிமா, நான் தானே பூனை? இல்ல, நான் தான் பூனை. இப்ப என்ன உங்களுக்கு பூனைன்னா ஏதாவது அவார்டா கொடுக்க போறாங்க? இல்ல நாய்னா ஏதாவது கல்லூரி கடிக்க போறாங்களா? இல்ல கனிமா, நாய்னா கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பூனைன்னா கொஞ்சம் பரவாயில்ல, அதான் கேட்டேன். ரொம்ப முக்கியம், இப்ப 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா இல்லையா? நான் என்ன சண்டை போடுறேன்? இவதான் நான் சொல்றதுக்குலாம் ஏதாவது குறுக்க பேசிக்கிட்டு இருக்கா. அவளை சொல்லு முதல்ல. என்னது, நான் குறுக்க பேசுறேனா? எப்பா பார்த்தாலும் இந்த தேவையில்லாத சீரியலை பார்த்து இப்படி வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்க. என்னது வாழ்க்கையை சீரழிக்கிறேன்? யார் வாழ்க்கையை நான் சீரழிச்சேன்? மொபைல்ல இருக்கிற வாழ்க்கைதான், குறிப்பா மாமியார் வாழ்க்கை. ஏய், நீ ஏன் ஃப்ரெண்டா இல்ல என் மாமியார் ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு தான், ஆனா உன் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் எதுக்கு சங்கி? ஏன் மாமியார் வீட்டுல எதுவும் பண்ணாங்கன்னா முத எனக்கு தான் கொடுப்பாங்க கூப்பிட்டு, அதனாலதான். ஏன் சோத்துக்கு செத்தவள? ஏன் சாப்பாடு கொடுக்காம ஃப்ரெண்டை விட்டுட்டு ஏன் மாமியார் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க? யாரு அலைஞ்சா? என்னமோ உங்க மாமியார் எனக்கு பிடிக்கும், பாவம். அவங்க வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துட்டு சமைக்காங்க, அவங்க சமைக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்காங்க, பாவம் அவங்க. என்னது பாவமா? ஏண்டே, வீட்டுல மொத்த வேலையும் நான் தான் பார்க்க, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா வேலையும் வீட்டுல இருக்கு, நான் தான் போட்டு பார்க்க. என்னமோ சமைக்காங்க, அது உனக்கு பெருசா தெரியுதா? ஏன் ஆமா, நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். வீட்டுல நீ வேற பாரு, பார்க்காம போ. யார பத்தி எனக்கு என்ன? ஏய், 2 பேரும் சும்மா இருக்கீங்களா இல்லையா? இல்ல எஞ்சி வீட்டுக்கு போங்க, நம்ம பேர பேசுவோம்.